இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படிங்கிற இளைஞர்கள் வந்து முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த பாதுகாப்பான சூழலியல் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம சிக்கல்களை எதிர்கொள்ளவே மாட்டோம். உங்களுக்கு ஏதோ பாதுகாப்பாக அப்பா சம்பாரித்து வச்சுருக்கிறாரு, பாதுகாப்பாக வேலை கிடச்சிட்டு, பாதுகாப்பான உணவு கிடைக்குது, பிஸ்ஸா பர்கர் கிடைக்குது, செல்ஃபோன் கிடைக்குது, ஏசி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டுருப்பீங்க. இதுக்கு பதிலுக்கு வேற ஒரு இடத்துல உங்கள் வாழுங்காலம் முழுவதும் நீங்கள் அடிமையாக இருந்துகிட்ருப்பீங்க. அந்த பக்கம் அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. வாழுங்காலம் பூரா அடிமையாக இருப்பீங்க. இது எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டில் கட்டி போட்டு நாய் வளர்க்குற கதை அது. வீட்டை விட்டு எங்கேயும் அது வலை உலகத்தை பார்த்ததே கிடையாது. அது சுதந்திரத்தை சந்திச்சிருக்காது. ஆனால் அதுக்கு எல்லாம் கிடைக்கும். எந்த வினாடி அந்த பணம் சொட்டுறது நிற்கிதோ, சொட்டு நீர் பாசனம் மாதிரி இது போய்ட்டு நுண்ணீர் பாசனம்னு சொல்லுவான். சொட்டு சொட்டாக தண்ணி விடுற வரைக்கும் கொலை கொலையாக காய்ச்சி கொட்டும். உங்களுக்கு எல்லா சுகங்களும் கிடச்சிட்டு இருக்கும் அந்த பணம் சொட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும். என்னைக்கு அந்த பணம் சொட்டு நிற்கிதோ, பணம் மாதம் உங்களுக்கு கொட்டுறது நிற்கிதோ சம்பளங்கிற பேரில், அந்த வினாடியே உங்கள் வாழ்க்கை அழிய ஆரம்பிச்சிடும்னு உங்களுக்கு பயம் வந்துடும். தன்னை நம்பி வாழ முடியுங்கிற அறிவே இருக்காது. இதை வந்து கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். பாதுகாக்கப்பட்ட சூழலியல். இது வந்து செயற்கையாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இயற்கையாக உங்களை நம்பி வாழலை. உங்களை நம்பி நீங்கள் பணத்தை உருவாக்கலை. உங்களை நம்பி மருத்துவம் இல்லை. நீங்கள் மருத்துவத்தை வேற எங்கேயோ வாங்குறீங்க. உங்களை நம்பி உணவோ மருத்துவமோ இல்லை. நீங்கள் உங்களுக்கே உருவாக்காத தெரியாத வரையில் உங்களுக்கே உங்களுக்கான உணவையும் மருத்துவத்தையும் உருவாக்கி கொள்ளாத வரையில் கல்வியை 3ஆம் இடத்துல வச்சுக்கலாம். கல்வி இல்லாட்டினா கூட வாழ்ந்துடலாம். நோய் வரக்கூடாது, பாதுகாப்பான உணவு கிடைக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் நீங்கள் மனுஷனாயிடலாம். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ரெண்டும் கிடைக்குது. பாதுகாப்பான உணவு கிடைக்குது, மருந்து அது உங்களுக்கு தேவைப்படலை. அப்போ அது வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ரெண்டும் கிடைச்சிடணும் அதுக்கு. இதை ரெண்டையும் உங்களுக்கு உருவாக்க தெரிஞ்சால் போகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? பணத்தை கொடுத்தா உணவு கிடச்சிடுது, பணத்தை கிடைச்சா மருத்துவம் கிடச்சிடுது, பணத்தை கிடைச்சா கல்வியும் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டே பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் தான் இது எல்லாம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்ப வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் இதை சிந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா கிடைக்குது இல்லை. ஏன் நீ மண்டையை உடைச்சிட்டு கிடக்க? உண்மையிலே இது இல்லாட்டி போனால் என்ன நடக்குங்கிறது இல்லாமல் பண்ணும்போது தெரிஞ்சிடும். எவ்வளவு இளைஞர்கள் தவறான முறைக்கு போகிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்க, தண்ணி குடிச்சிட்டு தறிக்கட்டு அலையிறாங்க. ஏன்? பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை. படித்த இளைஞர்களுக்கு இல்லை. வேலை வாய்ப்பின்மை. வேலைக்கு போனாலும் நிரந்தரமான வேலை வாய்ப்பின்மை. இப்படி பணத்தை கொடுத்தா வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து பணமே இல்லாமல் உங்களை அடிச்சிடுறது. அல்லது பணத்தை கொடுத்துக்கிட்டே அந்த பணத்தை திருப்பி எல்லாத்தையும் மருத்துவங்கிற பேர்லையும் உணவுங்கிற பேர்லையும் மற்ற சுகபோகங்கள்ங்கிற பேர்லையும் அதை பிடுங்கிட்டே இருக்கிறது. இது பாதுகாப்பான வாழ்வியலா? அப்படின்னா பணம் இல்லாமலே வாழணுங்கிறியா? இதெல்லாம் வச்சுக்க கூடாதா? அதுக்கு அது நோக்கம் இல்லை. சொல்ல வர்ற கருத்தை சரியாக முழுமையாக உள்வாங்குங்க. நீங்கள் விரும்பினா அதையெல்லாம் வாங்கலாம், விரும்பலைன்னா அது இல்லாமலும் வாழலாம். இதுக்காக அடிமையாக இருந்து உழைக்கக்கூடாது. இது இல்லாட்டினாலும் உங்களுக்கு உங்கள் உணவு உற்பத்தி பண்ண தெரியணும். அந்த உணவால் நோய் வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த பறவைகளோ மிருகங்களோ தாவரங்களோ உணவால் பாதிக்கப்படவே இல்லைங்க. உயிரினங்கள். மனிதன் மட்டும் உணவால் பாதிக்கப்படுறான். மனிதனுக்கு தன்னுடைய உணவை தானே உருவாக்க தெரியல. உணவை உருவாக்கணும் நோக்கமே நீரை உருவாக்குவதற்காக வேளாண்மை தொடங்கப்பட்டது. உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழணும், மழையை உருவாக்கணுங்கிறதுக்காக. அந்த மழையினால உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழுது இயற்கைங்கிற பேரில். நம்ம நீரை உருவாக்குறதுக்கு பதிலாக பணத்தை உருவாக்குறதுக்கு கற்றுக்கிட்டோம் வேளாண்மையில். வேளாண்மைக்காக நீருன்னு நம்ம இலக்கணத்தை மாற்றி எழுதணும். வேளாண்மைங்கிறது உணவுக்காகன்னு எழுதணும். அப்புறம் பணத்துக்காக தான் விவசாயம் செய்கிறோன்னு மாற்றிட்டு வந்துட்டோம். பணத்துக்காக எதை வேணாலும் போட்டு விளைய வைக்கலாங்கிற இடத்துக்கு போயிட்டோம். எதை வேணாலும் போட்டு விளைய வைக்கும்போது நோய் வருதுங்கிறது ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. இயற்கை வேளாண்மை சொல்கிறோம். இயற்கை வேளாண்மையில் தமிழர் வேளாண்மைங்கிறது இயற்கையே வளப்படுத்துறது ஒவ்வொரு ஆண்டும். ஏன்னா யோசிங்க, ஒரு காலத்தில் சத்திரம் கட்டி சோறு போட்ட பூமி உலகத்திலே தமிழ்நாடு தான். வரவெல்லாம் சும்மா சோறு தின்ட்டு போவான். கோயில் கண்ட இடம்லாம் இலவசமாக சோறு. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயாவது போட்டாங்களா? எந்த நாட்டிலேயாவது போட்டாங்களா? அவ்வளவு அபரிமிதமாக விளைஞ்சுது. ஒவ்வொரு ஆண்டும் விளைஞ்சுது. ஒவ்வொரு ஆண்டும் நிலம் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிற கட்டமைப்பு உடையதான் அமைச்சிருந்தாங்க. சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் யோசிங்க. இப்படிலாம் இருந்திருக்குமா? இது மாதிரி இனிமேல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இன்றைக்கும் விதை போட்டால் முளைக்க காத்திருக்கு. விதைகள் இல்லாமல் விவசாயமே செய்ய தெரியல. இது பாதுகாக்கப்பட்ட சூழல் இல்லை. ஆனால் இந்த பழம், இந்த காய், இது தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சது. இதில் விதை கீழே விழுந்தனா தானாக முளைக்கும்.
தமிழர் வேளாண்மை முறையில் விளையிற நெல் மீண்டும் போட்டால் முளைக்கும். அப்போ விதையிலேருந்து விளைச்சல் வரும். அவ்வளோ விளைச்சலையும் சாப்பிட்டுட்டு மீண்டும் கொஞ்சோண்டு விதை இருந்தால் போகிறோம், மீண்டும் பல ஆண்டுகளுக்கு விளைச்சலை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இது பாதுகாக்கப்பட்ட உண்மையான வாழ்வியல். நீங்கள் விதை நான் கொடுப்பேன், நீங்கள் போட்டால் டன்னாக விளையும் மறுபடியும். ஆனால் நீங்கள் விதையை என்கிட்ட தான் வாங்கணும். நான் பாதுகாப்பாக உரம் போட்டேன், உரம் போட்டாலே விளைஞ்சிரும். ஆனால் நான் உரத்துக்கு நீங்கள் என்கிட்ட தான் பணம் கொடுக்கணும், நீங்கள் விளையிறதுலேருந்து தான் கொடுக்கணும். அப்போது இது பாதுகாப்பு இல்லை. இது இல்லாமலே மிக அதிகமாக விளைய வைக்கிற தொழில்நுட்பத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், உங்களுக்கு தானாகவே விளைஞ்சு கொட்டிடும். இந்த அடிப்படை புரிஞ்சு பாதுகாக்கப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது கம்ஃபர்ட்டாக அன்கம்ஃபர்டபுளான்னு பாருங்கள். இல்லை, அது பாதுகாப்பு இல்லை. நீங்களே உங்களுக்கான பாதுகாப்பை உருவாக்க தெரியலன்னா அது பாதுகாப்பு இல்லை. உணவு, தங்குமிடம், மருத்துவம், இந்த 3 உங்களை சார்ந்து இருக்கணும். உங்களுக்கே உருவாக்க தெரியணும். முதல் அடிப்படை நீர். நன்றி, வணக்கம்.